இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி லஞ்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப குழம்பெல்லாம் புதுசாக போகிற குழந்தைங்களுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தெரியாது. அவங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் சாதம், அப்புறம் கேரட் சாதம், தேங்காய் சாதம், மல்லித்தலை சாதம், அப்புறம் புளி சாதம். இந்த 5 சாதமும் 5 நாளைக்கு, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 5 நாளைக்கு 5 விதமான சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சாதம் இது. நீங்கள் டெய்லி ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பீட்ரூட் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுமே இது வந்து 1/4 கிலோ பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலேயே காய் வெந்துடும். அதனால் இதுக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமலே வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா கலரே மாறி இருக்குது. இந்த அளவுக்கு காயை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளற நல்லா டார்க் கலராக மாறிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரெட் கலராக வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேரட் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் 2, 1/4 கிலோ கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ தான் அந்த காய் வந்து கொஞ்சம் வேகும். அதற்காக தான். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சாலே வெந்துடும். அவ்வளோதான், இந்தளவுக்கு வெந்தது போதும். நம்ம துருவினது தானே, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த சாப்பாடு வந்து கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ உப்பு போட தேவையில்லை. உப்பு போடலை அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அதிக நேரம் தேங்காய் போட்டுட்டு வதக்க தேவையில்லை. இப்போ சாப்பாடு சேர்த்துடலாம்.
சாப்பாடை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கிளறி விட்டாச்சு. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை சாதம் பண்ணுறதுக்கு அரைக்கட்டு மல்லித்தலை எடுத்திருக்கேன், ஒரு 10 பூண்டு பல், இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். மல்லித்தலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயை மட்டும் அரைச்சிக்கலாம். மல்லித்தலை, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதை அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லித்தலை சாதத்துக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், அதை வதக்கிக்கலாம். அரைச்சாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, இப்போ மல்லித்தலை அரைச்சி போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. வற்றி லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். அந்தளவுக்கு இருந்தால் தான் பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மல்லித்தலை சாதத்தையும் கிளறி விட்டாச்சு. நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போடலை அப்படின்னு இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டு கிளறிக்கோங்க. சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா முதல்ல போட்ட உப்பே போதும். அவ்வளோதான், மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளி சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 3ஐயும் வறுத்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி சாதத்துக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி சாதம் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், ஏலக்காய் 3ஐயும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். புளி வந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாயும் நம்ம பவுட்ரு பண்ணதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். தேவையான உப்பு, அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா வெந்து தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இது வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பாடு இதில் போட்டு கிளறணும். அது வரைக்கும் வேகணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த புளி மட்டும் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்போ தான் புளி சாப்பாடு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி புளி சாப்பாடு செஞ்சு வச்சு பாருங்கள், கெடாமல் இருக்கும். அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம பசங்களுக்கு தாளித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கிளறிட்டு அந்த தொக்கை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. 5 விதமான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இது. டெய்லி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சாதமாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. பீட்ரூட்டு, கேரட்டு, மல்லித்தலை, தேங்காய் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். தாராளமாக சின்ன குழந்தைங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காயும் அது இதுன்னு தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே போல் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ருசியாகவும் இருக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோவையும் நீங்கள் உடனே பார்க்கலாம்.